இன்னைக்கு மகா கந்தசஷ்டி விரதத்தோட 4வது நாள் இன்னைக்கிட்டே ரொம்ப சூப்பராகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணேன். இன்னைக்கு 4வது நாளுன்றதுனால முருகருக்கு வந்து விபூதி அபிஷேகம் தான் வந்து பண்ணினேன். பண்ணி முடிச்சுட்டு சரி அப்படியே புதுசாக சக்கோணம் போட்டுடலான்ட்டு நேற்று போட்டிருந்த கோலத்தை ஃபுல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டு இன்னைக்கு புதுசாக தான் போட்டேன். இந்த ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணும்போது இந்த சக்கோணம் வந்து புதுசாக தான் வந்து போடணுமே முருகருக்காக. முருகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி பூவெலாம் சாத்திட்டேன். இன்னைக்கு 4வது நாளுன்றதுனால சக்கோணத்தில் 4 நெய் தீபம் ஏற்றி வச்சிருக்கேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு வேலையாச்சும் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரணும். நான் எப்பயுமே காலையில் எழுந்து குளித்த உடனே ஃபஸ்ட்டு வேலையை வந்து முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் பூஜை பண்ணுவோனே. 2 வேளை போக முடியாதவங்களால ஒரு வேலையாச்சும் கண்டிப்பாக போயிட்டு வரணும்னு ஒரு ஐதீகமாக இன்றைக்கும் வந்து கந்தசஷ்டி விரதத்தில் வந்து சொல்லப்படுது. சக்கோணத்தில் 4 நெய் தீபம் ஏற்றிட்டு மனசார முருகரை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி வந்து ஐயனுக்காக வந்து கொய்யாப்பழம் தான் வந்து நெய்வேத்தியமாக வந்து வச்சுருக்கேன். மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயனுக்காக தினமும் அபிஷேகம் பண்ணுறது.